+2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த இந்த நாள் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 94.56% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. தமிழகத்துல +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடந்துச்சு. இந்த தேர்வை சுமார் 7,60,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினாங்க. இவங்களுக்கான பொதுத் தேர்வு முடிவு இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்துல வெளியிடப்பட்டுச்சு. வழக்கமான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதால தேர்வுத்துறை அதிகாரிகளை இந்த ஆண்டு தேர்தல் முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் 94.56% பேர் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 94.03% மாணவர்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. 94.56% இது அதிகரிச்சிருக்கு. 7,60,606 மாணவ மாணவிகள் எழுதிய இந்த +2 தேர்வில் 7,19,196 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எப்பவும் போலவே மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதன்படி மாணவர்கள் 92.37%, மாணவிகள் 96.44% பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த +2 தேர்வில் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர்கள், சிறை கைதிகள் இவங்கெல்லாம் தேர்வு எழுதியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் யாரெல்லாம் எழுதினாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிறை கைதிகள் எழுதியிருக்கிறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க 95% எழுதினவங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தியும் வெளியாக இருக்குது. அதன்படி இன்னைக்கு ரிசல்ட் வந்தது எல்லாருக்குமே ஒரு குதூகலத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் மாணவ மாணவியர்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை பரிவிட்டு இருக்காங்க. இந்நிலையில நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் எக்ஸ் தளத்துல பதிவு வெளியிட்டு இருக்கிறாரு. +2 தேர்வு முடிவுகள் பத்தி. பள்ளி கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளை நீங்க மிளிர வேண்டும். இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளராதீங்க. அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையோட முன்னே செல்லுங்கள் அப்படின்ட்டு வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நாமும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் முன்னேறக்கூடிய நாட்களும் வயதுகளும் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் உயர்ந்த நிலைக்கு இவங்க எல்லாரும் போகணுன்றது நம்மளுடைய ஆசையாக இருக்கும். நம்மளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வல்லவன்